ரோஹித் கிட்ட ரிசல்ட் மட்டும்தான் இருக்கு, கேப்டன்சிலாம் கிடையாது. அந்த ஆள் வந்து ஒரு ஒரு பயங்கரமான டீமை வச்சு, என்னடா இதுதான் டீம், இதை வச்சு விளையாடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆட வச்சா அந்த ஆள் விளையாட தான் செய்வான். ஏன்னா இப்ப பார்த்தாலே தெரியுது, எந்த டோர்னமெண்ட் வச்சாலும் ஃபைனல்ஸ் போறது யாருன்னு கேட்டா இந்தியாவா தான் இருக்கு. இதை வச்சு அந்த ஆளை உள்ள வச்சு தள்ளிட்டே போலாம். அந்த ஆள் நான் பவர் பிளேல ஆடும், ஓடிஐலயே வந்துட்டு T20 பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டான் அவன். ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு சேவாக் பேட்டிங் தான் ஆடிட்டு இருக்கான். எண்ட் ஆஃப் த கெரியர்ல சேவாக் எப்படி பேட்டிங் வந்தானோ அதான் ரோஹித் சர்மாவும் ஆடிட்டு இருக்கான். என்னை பொறுத்த அளவுக்கு ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து மட்டும் சாக் பண்ணிருக்க கூடாது, மொத்த ஓடி இருந்து சாக் பண்ணிருக்கணும். ரிட்டையர் ஆயிட்டு போயிருக்கணும் ரோஹித் சர்மா அடுத்த வேர்ல்டு கப்புக்குள்ள. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்காக சிந்திக்க வேண்டிய விஷயம். அடுத்த வேர்ல்டு கப் ஃபைனல்ல நம்ம வந்துட்டு கப் அடிக்கணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டு பேரை ஆக்ட் பண்ணியே ஆகணும் டீம்ல இருந்து. பத்தி வெஸ்ட் இண்டீஸ் டூர் பத்தி பேசுறியா நீ? பேசுவியா? அது டீமா ஃபர்ஸ்டாவது பரவாயில்ல, வெஸ்ட் இண்டீஸ் டீமை பார்த்தா இந்த டீம்ல டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு லாக்கி இல்லடா. இவனுங்க வந்து டெஸ்ட் மேட்ச்சுக்கெல்லாம் செட் ஆக மாட்டானுங்க, ஓடிஐ T20 தான் கன்சிடர் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்க ஓடிஐலாம் ஆட மாட்டாங்க, T20 மட்டும்தான் நல்லா அடிச்சு தவசம் பண்றானுங்க அப்படின்னு நினைச்சானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஏய் இது டீமே இல்லடா, இது கிரிக்கெட்டே ஆடாது போலன்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அவங்க பண்ற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எல்லா டீமையும் வளர்த்து விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தான். இந்தியா முதற்கொண்டு, இந்தியா இப்ப இந்த நிலைமையில இந்தியன் கிரிக்கெட் இருக்கிறதுக்கு முதல் காரணம் வெஸ்ட் இண்டீஸ் தான். இந்தியா மாதிரி ஒரு சொன்ன டீம் கூட போயிட்டு தோத்துருக்காங்க ஃபைனல்ஸ, பிரைம்ல இருக்கிறப்ப ஃபைனல தோத்துருக்காங்க. சும்மா லீக் மேட்ச்ல எல்லாம் சோக் பண்ணல, ஃபைனல ஃபைனல தோத்துட்டு. ஏண்டா அப்பதான் இவங்க ஆடவே வரானுங்க என்ன கிரிக்கெட். என்னடா நேத்து தான் அந்த டிராவிடு பார்த்து சொல்லுவான்ல, இது என்னடா த்ரோ ஜாக்லின் த்ரோ அப்படின்பான்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. டேய் இப்பதான்டா அவன் ஆடவே வரான், அவன் புடிச்சிட்டு அவன் கூட போய் 2 வருஷம் வேர்ல்டு கப் சாம்பியனா இருந்துட்டு முதல் தடவை ஃபைனல்ஸ் வந்து குவாலிஃபை ஆனவன் கூட போய் தோத்துருக்க. அவன் ஒரு அண்டர்டாக், சரி இதை கூட மன்னிச்சிடலாம். அதுக்கப்புறம் சும்மாவா இருந்த, போயிட்டு 2015 ஆப்கானிஸ்தானை முதல் தடவை ஐசிசில ஒரு மேட்ச் ஜெயிக்க வச்ச. இப்ப நீ வந்து குவாலிஃபை ஆக மாட்டேங்கிற டோர்னமெண்ட் ஐசிசிக்கு, அவன் வந்து குவாலிஃபயர்ஸ் விளாண்டுகிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா? அப்ப உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம வெஸ்ட் இண்டீஸை பத்தி பேசினேன்னு உங்களுக்கு சொல்லலாம். அப்படிலாம் இல்லை. வந்துட்டு ஒரு டீம் வந்து எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறது இருக்கும். ஒரு டீம் வந்துட்டு மேல் நோக்கி எவால்வ் ஆகும். ஒரு டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸோ ஸ்ரீலங்காவோ இந்த மாதிரி நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு இருப்பாங்க, அவனுக்கு கீழ் நோக்கி எவால்வ் ஆவானுங்க. சில டீம் டீம் வந்து எப்படின்னா அசோசியேட்ஸுக்கு மேல சேனா கண்ட்ரிஸுக்கு கீழே அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் இவனுங்கெல்லாம் இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு 3 கிரைட்டீரியால பிரிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு முன்னாடியே வந்துட்டு பல ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது தான். அதை தான் வந்து நம்ம இந்தியா பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அடுத்த ஒரு கேப்டன்சி தேவை, ஃபியூச்சரை பார்த்து யோசிக்கணும். ஸ்டார் ஸ்டார் பிளேயர்ஸே பிடிச்சி மீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அடுத்த ஜென்ரேஷன் தேவைப்படுது. ஸோ அதுக்காக சுப்மன் கில்ல வந்து ஆஸ்திரேலியா கூட நடக்கப்படுற சீரீஸ்ல கேப்டனா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா சாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு இன்டென்ட்டும் இருக்கு. கம்பிங் பேக் டு த கண்டென்ட் என்னதுன்னா, கௌதம் கம்பீர் பண்ணது தப்புலாம் கிடையாது. அதாவது மூவ் பண்ணியே ஆகணும். நீங்க வந்து ஒரே கேப்டனே நம்பி போயிட்டு இருக்க கூடாது. அவனுக்கு 39 வயசு ஆகுது, ரோஹித் சர்மாவே கட்டிக்கிட்டு அழ முடியாது. அடுத்தடுத்து போய் தான் ஆகணும். அடுத்து கேப்டன் கில்லி கிட்ட கொடுத்து ஒரு நல்ல டிசிஷன், சூப்பர் டிசிஷன் அடுத்ததுதான் பண்ணி ஆகணும். பட் ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓடிஐல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வாஸ் த பெட்டர் கேப்டன் தான் சுமம் கில். என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த ஒரு 2024 நாலு டிராஃபி அடிச்சிருப்பான். துலான் டிராஃபி, இரானி டிராஃபி, ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் வந்து அடுத்த ஒரு ஐபிஎல் டீமை ஃபைனல் கொண்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இது இருக்கு. எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஓடிஐக்கு அவன் தான் கேப்டன் ஆகும். ஏன்னா T20க்கு ஸ்கை தொடவே முடியாது, டெஸ்ட்டுக்கு கில் ஆக்கிட்டாங்க, அவனும் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனா ஸ்ரேயஸ் ஐயரை தொடாம அது ஒரு மாதிரி எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ரோஹித் சர்மா கிட்ட வந்து மூவ் பண்ணது ஓகே, பட் ஆனா கேப்டன் கில்லா மாத்தினது இவனுங்க வந்து ஏன் இப்படி பண்றானுங்க, அவனை ஏன் ஸ்டார் பாயா ட்ரீட் பண்றானுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா என்ன கேட்டா ஓவராலா ஓகே தான். கௌதம் கம்பீர் பண்ணது ஒரு டீசென்டான இதுதான். அடுத்தடுத்து கேப்டன்சி மூவ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கணும். இது ஒன்றும் தப்பு இல்ல, அதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு சாதலாம். பெரிதாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம்லாம் இல்லை. ஏன்னா தோனி கிட்ட இருந்து இப்படி வாங்கி கோலி கிட்ட கொடுத்தாங்களோ, கோலி கிட்ட இருந்து வாங்கி எப்படி ரோஹித் சர்மா கிட்ட கொடுத்தாங்களோ,
அதாவது எல்லாருமே எப்படி நடக்கும்னா ஒரு வயசான பிளேயர் இருந்து வாங்கி அடுத்த பிளேட்டை கொடுத்து தான் பார்த்துருப்போம். கோலி கிட்ட இருந்து வாங்கி ரோஹிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். மறக்க முடியாத நாள் அப்படின்ற மாதிரி சாக் பண்ணிட்டாங்க. கோலியும் சாக் பண்ணிட்டாங்க. கங்குலி வந்து 2 ஃபோன் கால் தான். நம்மகிட்ட 4 ஐ ஐசிசி வாஸ் டிராஃபி சாக்ட் ஆன் இருக்கு. ஃபோன் கால். 4 ஐசிசி டிராஃபி இருக்கு நம்மகிட்ட. 2 ஃபோன் கால் தான். நீங்க மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஃபோன் கால்ஸ் அப்படின்னா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல 2 கால் தான். ஒண்ணு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்னு வந்துட்டு அது எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுல கோலி ஃபேன்ஸ் எல்லாம் ஹேட் பண்ணுவானுங்க கங்குலிய. யோ, இவன் யார் தெரியுமாடா? டெல்லி டீம் கோச்சா உட்காந்துட்டு இருந்தப்போ ஒருத்தன் சொன்னா ஹாஸ்டல்ல, ஏய் இவெல்லாம் யார் தெரியுமாடா? கோலியவே சாக் பண்ண வேண்டாம், அவன் தான்டா இவன் அப்படின்ட்டு. ஏய் தாதானா யாருன்னு தெரியுமாடா? அக்ரஸர்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி. ஏடா நேத்து வந்து சின்ன பையடா நீ, பெங்கால்ல போய் கேட்டு பாருங்கடா என் தலைவன் யாருன்னு, அப்ப தெரியும்டா அவங்களுக்குலாம். ஈடன் கார்டன்ல ராஞ்சியில எப்படி தோனிக்காக மேட்ச் வச்ச காலங்கள் உண்டோ அதே மாதிரி ஈடன் கார்டன்ல என் தலைவனுக்காக மேட்ச் பார்க்க வந்த கூட்டம் உண்டுடா. அந்த அளவுக்கு தோனிக்கு முன்னாடி கிரேஸ் இருந்த ஒரு மனுஷன்டா அவரு. அவரை பத்தில உங்களுக்கு என்னடா தெரியும் குட்டி குஞ்சன்? அஹ், எதுவுமே புரியாம பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ மும்பையிலே அதான் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியாவை கிட்ட கொடுத்துட்டாங்க கேப்டன்சி எடுத்து. அப்பெல்லாம் வந்துட்டு சில பேர் சந்தோஷமா தான் இருந்தாங்க. இதுல கோச்சுக்க வேண்டியது உண்மையிலேயே யாருன்னா ஜிடி ஃபேன்ஸ் தான் கோச்சுக்கணும். எங்க டீமை விட்டு போறியாடா இப்படி ஆடிட்டு கேப்டன்சியை கூட விட்டு கொடுத்துட்டு போறிய இன்னொரு டீமுக்கு, கேப்டன்சி இது பண்ணி டிமாண்ட் பண்ணி போற அப்படின்னு சொல்லி கோச்சுக்க வேண்டியது ஜிடி ஃபேன்ஸ். ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் வந்துட்டு, டேய் எங்க கிட்ட இருந்தே இது பண்ணுவியா நீ, எங்களோட தலைவரோட இதுவே இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இதே சொல்லணும்னா லசித் மலிங்கா இல்லாட்டினா, இப்போ வரைக்கும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், லசித் மலிங்கா இல்லாம மும்பை இந்தியன்ஸ் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அந்த 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 4 டைட்டில் அங்க இருந்து லசித் மலிங்கா தான் முக்கிய காரணம். 4 டைட்டிலுக்கு 5ல 4 டைட்டில் லசித் மலிங்கா மட்டுமே காரணம். நான் ஓப்பனா சொல்லுவேன். லசித் மலிங்கா இல்லாட்டினா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நான் இப்படி பேசுறப்போ அந்த 2 பேரோட ஃபேன்ஸுக்கும் மியூச்சுவல் ஃபேன்ஸுக்கும் சந்தோஷமான காலங்கள்ல வாழ்ந்த அந்த ஃபேன்ஸுங்களுக்கும் கொஞ்சம் சோகமா தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த சோகத்தெல்லாம் பார்த்தோம்னா இவங்க இப்படி எல்லாம் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்களே அப்படின்றத வச்சுட்டானா அதை மனசுலயே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் போட்டுக்கலாம். ஆனா ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறப்போ என் பையன் வந்து கில்லு கப்பு ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு இன்னும் 8 வருஷம் கழிச்சு ஒரு 2 வேர்ல்டு கப் வந்துடும், அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிரும், இல்ல அவனுக்கு கல்யாணம் ஆயிரும், யாருக்காவது கல்யாணம் ஆயிரும்டா. 2 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம்டா 8 வருஷம் 10 12 வருஷம்டா, இன்னும் இந்த வேர்ல்டு கப் விட்டுருங்க 9 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆயிரும், 29 வயசாயிரும். ஸோ அப்போ அந்த வீடியோ எடுத்து பாக்குறப்போ அப்ப நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிடுவான். நான் வேணா டைம் லைன் போட்டு வைக்கிறேன் இந்த வீடியோ கீழே வந்து. அப்போ வந்து பாக்குறப்போ ஏன்னா உண்மையிலே இப்போ நம்ம வந்துட்டு தோனியை வந்து அந்த இடத்துல கேப்டனா போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா இந்நேரம் நானே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து அந்த வேர்ல்டு கப் அந்த ஜெயிச்ச ஒரு இதுலதான் வந்துட்டு அப்படியே பயங்கரமா, ஏன்னா அந்த ஒரு இதே வேறங்க. ஏன்னா அப்ப வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே அந்த சம்மர் ஹாலிடேவே எப்படி இருந்துச்சு 2011 எனக்கு ஃபுல்லாவே வந்துட்டு பேட்டு 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 எல்லாருமே பேட் வாங்கி வச்சிருந்தானுங்க. ஊர்ல சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து இப்ப பேட்டு பேட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க. சச்சினோட அந்த ஒரு இது இருக்கும், எஸ்ஜி பேட் ஒன்று, இது எஸ்ஜிங்கிற அடிடாஸ் பேட் ஒன்று இருக்கும். அந்த பேட்லாம் பாக்குற எல்லாருமே அந்த பேட் வச்சிருக்கானுங்க, அந்த ஸ்டிக்கர் போட்டது. ஸோ சூப்பரா இருக்கும். அந்த கிரேஸே வேற. அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்ச உடனே இப்பயே அவ்வளவு சொல்றோம், 50 வேர்ல்டு கப் ஜெயிச்ச அடுத்த நாள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஊரே வந்து எவனையுமே சோகமாவே இல்லை, ஒரு மாதிரி எதுவுமே சூப்பரா ஜாலியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இவனுங்க இவனுங்க வந்துட்டு இந்த ஜென்சி கிரிக்கெட் விட்டுருங்க. அவனுங்க வந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதே வந்து ஸ்டோரி போட்டுட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் வந்துட்டு தோனி வந்து போற போக்குல என்னடா இது டிஃபெண்ட் பண்ணுமா 29 ரன் 17 பால்ல அப்படின்னு சொல்லிட்டு 23 ரன் இருக்கும். அந்த மாதிரி பண்ணதுடா. அத போயிட்டு சரி விடுங்க, எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓடிஐல ஓடிஐல தலைவனை உட்கார வைக்கவே முடியாது. ஏன்னா படுத்துருவான் தலைவன். வந்து இப்ப என்ன உனக்கு ரன் அடிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், தலைவனோட எபிலிட்டி மார்க் மை என்னன்னா வேர்ட்ஸ், மார்க் அந்த மை வேர்ட்ஸ், சிங்கிள் டூஸ் எடுக்கிறது தலைவனு கை வந்த கலை. ஃப்ரெண்ட்ஸ் மார்க் மை வேர்ட்ஸ். அவுட் சைடு சொல்லு ஆஃப் சொல்லு ஸ்டம் சொல்லு. பால் வந்து பவர் பிளேயர்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் கோலிய சேசிங்ல கோலிய அவனுங்க 350க்கு மேல சேசிங் இருந்தப்போ
ஒரு சூழ்நிலையில மாட்டுவானுங்க இந்தியா. நான் இந்த சினாரியோ வந்துட்டு நீ எந்த சுச்சுவேஷன்லாம் எடுத்துக்கங்க, நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். 320+ ஸ்கோர் இருக்கிறப்போ சேசிங்ல பவர் பிளே, ஃபர்ஸ்ட் பவர் பிளே 10 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் போய் விராட் கோலி பேட்டிங் வரப்போ ஒரு ஒரு ஆட்டம் ஆடுவாரு பாருங்க. அது வரப்போ தெரிஞ்சு போயிடும். மேட்ச் ரிசல்ட்ஸ் 23வது ஓவர்ல தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்துட்டு உட்காந்து யோசிப்பானுங்க, ஐயோ நம்ம தேவையில்லாம இந்த மாதிரி அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு பெருமையா சொல்றேன்னா இதெல்லாம் இல்ல. அன்னைக்கு புடிச்சு கோழி அடிக்கிற அடியில உருவச்சிலை எரிப்பதுன்றது அந்த கல்ச்சரை திரும்ப கொண்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருவ உருவச்சிலையை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு 2015க்கு ரிவெஞ்ச் வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2000 என்னடா நாக்குது, தவான் எப்படி 45 ரன் செம்மையா அடிச்சிருப்பான்டா, ப்ரெஷர்ல போட்டு அவனுக்கு ஆஸ்திரேலியா டீமும் ஒரு சைடு எப்படா ரன் ரேட் இது பண்றதுன்னு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேடன் ஓவர் ஆடிட்டு 15 பால் பிடிச்சி ஒரு ரன் அடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். கோலி சிங்கிளா தட்டுவாரு, சிங்கிளா நொட்டுவாரு. ஆனா அவனே பந்த 30 ஆடு தாண்ட தெரியாம அடிக்கவும் தெரியாம திணறிக்கிட்டு இருக்கான். அவனுங்க ஃபீல்டு எப்படின்னா 15 ஓவர் வரைக்குமே அட்டாக்கிங் ஃபீல்டு வச்சு ஆடிட்டு இருந்தானுங்க ஆஸ்திரேலியா அந்த மேட்ச்ல. என்னடா பண்ணா வச்சு ஜான்சன் வந்துட்டு பர்ஃபெக்டா அவன் வந்துட்டு அந்த மீசைக்கே பயந்துட்டான் கோலி. என்னது தம்பி ஏதோ டெஸ்ட் மேட்ச்ல அடிச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு வக்குன்னு எரியிறான். அவனுக்கு கோலிக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, கண்ணே தெரியல, மூலியெல்லாம் இப்படி பாத்துக்கிட்டு இருப்பான் உட்காந்து. ஒரு மாதிரி அந்த எப்படி பச்சையா சொல்றோம்னா அந்த மேட்ச்ல வந்துட்டு கோலி தான் வந்துட்டு க்ளோ பண்ணி விட்டுட்டு போனதே இன்னிங்ஸ. ரஹானே சூப்பரா ஆடி இருப்பான், தோனி சொல்லவே தேவையில்ல. தவான் செம்ம ஸ்டார்ட். அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். ரோஹித் சர்மாவும் சூப்பரா கம்பைன் பண்ணியிருப்பான் அவனை. ஆனா முழு முழு காரணமா என்ன சொல்றான், ஸ்டீவ் ஸ்மித் கேட்ச விட்டது, மேட்ச மேட்ச வந்துட்டு அப்படியே சரி தள்ளிட்டு போனது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நான் கோலிகிட்ட பார்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வச்சு நான் சொல்றப்போ கோலி சிங்கிள் டூஸ் அடிக்கணும்னா நீங்க ஜடேஜாவே போய் கேட்கலாம், வாங்க ஏசிடி சார் 2 அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாரு. என்னதான் சொல்லிக்கிங்க, நான் கோலி மாதிரி 10 பிளேயர் எடுக்கலாம் உள்ள. தூபேடா தூபே. சர்க்காசமா நீங்க வேணாம். கோலி ஹேட்ரேட்ட பரப்பிட்டு இருக்கப்ப சர்க்காசம், நோ சர்க்காசம். ருத்துராஜ் கீக்வாட்டுக்கு இப்ப சான்ஸ் தருவீங்க? இப்ப நான் என்ன சொன்னா, விராட் கோலியை தூக்கிட்டா அடுத்த விராட் கோலி ருத்துராஜ் கீக்வாட் தானே. அதனால இந்த ருத்துராஜ் ஸ்பீடு உட்காந்துருப்பான் பத்தி ஒரு டெம்ப்ளேட்ல, ஸ்பீடு லெட் மீ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரிதான் உட்காந்துட்டு இருக்கேன் நானு. அந்த இது போட்டிருப்பானுங்க. அந்த பாட்டு போட்டு வர மாதிரி உட்காந்துருப்பான். அதே ஹெட்போன் அப்படியேதான் இருக்கேன் நானு. அந்த இதுல வர மாதிரி தான் டெம்ப்ளேட் வர மாதிரி தான் இருக்கேன். அப்படியே உட்காந்துருப்பான். அதான்டா ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து இப்ப ஒரு போ நான் முடிச்சுக்கலாம்டா. விட்டுறா டே, ஜாலியா பாவம்டா. இருக்கு இந்த டாபிக் வந்துட்டு. எப்ப என்ன ஸ்டார்ட் அரை பண்ணுவாங்கன்னு மணி நேரம் உட்காந்து நான் தான் எடிட் பண்ணோம். நீ பண்ணி எடிட் பண்றியா? அந்த வீடியோ எடிட் பண்றியா? பண்றியா? நான் என்ன விராட் கோலியாடா முடியாதெல்லாம் உட்காந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? அதெல்லாம் முடியாது. வைக்க மாட்டேன்டி, எதுவுமே வைக்க மாட்டேன்டி. அண்ணா பத்தி பேசுன எல்லாத்தையும் கட் பண்ணுவேன்டி. இதுக்காகவே வந்துட்டு ஏதாவது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு விராட் கோலியை வந்துட்டு எப்படி சாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ, தனி சேனல் ஆரம்பிச்சு விஜய் சித்து விளாக்ஸ் மாதிரி விராட் கோலி விளாக்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் ஷீப் வச்சு மிரட்டுறது? விஜய் சித்து விளாக்ஸுக்கு போலாம். உங்களுக்கு புரியாது, இது உங்களுக்கு புரியாது. மெட்ராஸ் சென்ட்ரல் பரிதாபங்கள்லாம் நான் போல பறை தனியா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப நேரம் ஆகாது.